வினிதா வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வேலையோட ஃபர்ஸ்ட் கொலீக். அவங்க பேர் கூட என் போன்ல சமுதாயம் ஷோ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். உண்மையிலே சமுதாயத்தை காப்பாற்றுறதுல ரொம்ப துடியாக எனக்கு வந்து ஒரு 20 வருஷம் எனக்கு அவங்க தெரியும். நாங்கள் ரேடியோ பேசும்போதே சொன்னேன், இந்த கேம் எனக்கு விளையாடுறது கிளாஸ் பண்ணலாம். ஒரு பாட்டு தான் இருக்குன்னா நிரப்பா எல்லா பாட்டுமே பிடிக்கும். இன்னும் எல்லா ரீல்ஸ்லயும் வந்து எனக்கு அப்படி பார்க்கும்போது கல்யாணத்துல நிரப்பா போட்டு ஆடுறாங்க. ஓகே, பாட் மோட் பிகின்ஸ். எஸ், அந்த ஒரு பர்சன் தான் நினைக்கிறேன். இன்னைக்கு நீ எனக்கு வரணும் தெரியும். சோ அதனால போய் ஸ்டேஜ் ஆன் இருக்கு காட்டு. இதெல்லாம் கிராஸ் கட் யூஸ் தான். இந்த கேட்கறதுக்கு பதில் கேட்காம போறீங்க. இல்ல இல்ல, உங்க கேட்கறதுக்கு நிறைய அப்படி நல்லா கேட்கணும். ஓகே, thank you Vinita, thank you so much. Thank you. Chickens. So nice. Actually இந்த மீட் பண்ண கொஞ்ச நாள் முன்னாடி இந்த பட ப்ரமோஷன் டைம்ல ஒரு மீட் அண்ட் கிரீட் பண்ணோம் இந்த ஷோக்கு. ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஷோ இல்ல, இருந்தாலும் ஒரு பச்சை சட்டை ஃபேன்ஸ் மீட் அப்படின்னு ஒன்று நடத்தணும் அப்படின்னு தோணுச்சு. நான் ஆரம்பிக்க போறேன்றதுனால அது கொஞ்சம் எனக்கு ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கும். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தவங்கலாம் ரொம்ப அன்பா பாசமா எமோஷனாலியா நான் அடிச்சாங்க. இந்த 2 வருஷத்துல இந்த உலகம் எவ்வளவு மாறிடுச்சு. ஒருத்த வந்து கேட்க வைக்கிறான், இன்னொருத்த வந்து நான் 3D பிரிண்டிங், ஆனா உங்களுக்காகவே இந்த 3D பிரிண்டிங் பண்ணேன் அப்படின்னா சூப்பர் தம்பி, இதை இப்போ ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்றான். ஸோ வந்து எல்லாருமே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ப்ரொமோட் பண்றதுக்கு வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ கொஞ்சம் மனசு உடைஞ்சு இருந்தாலும் ஒரு 6 மணி நேரம் தான் அந்த ஈவெண்ட் நின்று பண்ணிட்டேன். பட் ஆனால் இன்னைக்கு டு see lot of people who listen to the podcast, we're going to start again. We've already started பச்சை சட்டை the resurgence. Yes, we started. ஆடி பெருக்கா ஆரம்பிச்சு எங்க வீட்டில் சொன்னாங்க, அதனால அன்னைக்கு ஆடி பெருக்கா ஆரம்பிச்சோம். ஸோ பிஃபோர் ஐ ஸ்பீக் அண்ட் மேக் இட் as a monologue, wanted to speak to you all. நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ எவ்வளோ பேர் வந்து இந்த ஷோ ஆக்சுவலாக கேட்டிருக்கீங்க 4 நாள் ஒரு டைம்ல இருந்து எல்லாருமே கேட்டிருக்கீங்க. ப்ரூவாங் சி பவர் ஆஃப் சென்னை, வெல்கம் டு சென்னை. ப்ரூவாங் தான் ஸ்பாட்டிஃபையோட ஹெட், அதனால தான் இந்த ஈவெண்ட்ல வந்து அவர் முதல்ல பேசிட்டாரு. vote of thanks கொடுக்குறது இன்னொரு ஹெட் முத்து. சரி, இப்போ வந்து நான் உங்ககிட்ட முதல்ல பேசுறேன். ஸோ ஐ கேன் டேக் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் யூ வேஸ். நம்ம பேசலாம் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் வந்து எமோஷனல் ஏதாவது ஆச்சுன்னா நான் அழுவேன், நீங்களும் அழு. அதை இன்ஸ்டாகிராம்ல அஜய் பாலாஜி வீட்டுக்கு போனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேஜ்லேயே வரும். ஸோ யாராவது முதல் கேள்வியோட நல்லா ஆரம்பிக்கலாம். யாராவது கேள்வி பச்சை சட்டை இல்லை இது இருந்தாலும் பரவாயில்ல கேள்வி. உன் பேர் என்னப்பா? இன்னும் அவனை செட் பண்ணி உட்கார வச்ச மாதிரி கையில் ஆல்ரெடி மைக் வந்துடுவாங்க. புரியல, மைக்ல பேசு. அதனால செய்யாது. இப்போ சூப்பர். இப்போ செய்தார் சொல்லுப்பா. உன் பேரு விக்னேஷ். myself Vignesh. myself Vignesh, myself Balaji. Good to see myself. Tell me myself. நான் வாய் கிட்ட வச்சு பேசுறேன். பக்கத்துல இருக்க அவனுக்கு ஹெல்ப் பண்றான். முடிச்சு உங்களை பார்த்து ஒரு பதட்டம். இல்ல நீ மைக் போடுறா. குண்டா அவங்கிட்ட நீ பிடிச்சவே மாட்டேங்கிறாடா. அவன் பிடிப்பான இப்ப பேசு. ஓகே, பார்த்து பதட்டம். ஏன்னா ரொம்ப நாளா உங்களை நான் பார்த்துட்டேன். இது 3rd டைம் 4th டைம் மெரினா ப்ரோட்டஸ்ட், அதுக்கு முன்னாடி சென்னை அந்த வெள்ளத்தில் உங்களை பார்த்துட்டு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி நிறைய வாட்டி பார்த்துட்டு இப்போ பேசுறது ஃபர்ஸ்ட் டைம் ஆகிட்டு. உங்க பாட்காஸ்ட் வந்து எங்களுக்கு ஒரு சோகமா இருக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணியிருக்கு. யாரோ நம்ம கூட பேசுற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. அந்த எக்ஸைட்மெண்ட். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் வித் அஸ். ஸ்டார்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சார். அதனால சீக்கிரமா ஒரு வீக்லி ஒரு 2 அந்த மாதிரி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நீ சொல்றதுக்கு பாட்காஸ்ட் நீ கேட்க சோகமா இருக்கும்போது உனக்கு என்டர்டெயின்மெண்டா இருக்கும். உங்க பாட்காஸ்ட் எல்லா ஸ்பாட். ஓகே, நான் வாரத்துல 2 வாட்டி 5 வாட்டி கூட உங்க வீட்டுல டெய்லி வந்து பேச போறேன்.
சின்ன கிஃப்ட் என்ன சின்ன வீக்னஸ்? சின்ன கிஃப்ட் சின்ன கிஃப்ட் இருக்கா? பாப்பா பாப்பா இப்பதான் வெளில டெப்போட் எடுத்து வச்சுட்டு வரேன். நார்மலா மீட் அண்ட் கிரீட்லாம் எக்கச்சக்க கிஃப்ட் வருது. என்ன இது ப்ரமோட் பண்ணுமா? சூப்பர் பா. தேங்க்யூ தேங்க்யூ. புக்கு தான் இது வேற என்ன இருக்கு? தேங்க்யூ பா தம்பி. ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பச்சை சட்டை பச்சை கஷ்டப்பட்டு கூட்டு வந்திருக்கோம். எல்லா கிஃப்டையும் கலெக்ட் பண்ணி விட்டுனா அவரோட வேலையை இருந்தா இன்னும் நிறைய நல்ல ஜோக் வரும்டா. இப்பவே உள்ள எல்லாம் கைத்தட்டாங்க. கேள்வியா கேளுங்கடா. பாப்பா ராஜா ஹெட்போன்ஸ் எல்லாம் போட்டு சீனா நிற்கும். என்ன இல்லை நியாயமா இருக்காது. ஹெட்போன்ஸுக்கு இது எதுக்கு போட்டு வந்தீங்க? நீ இப்ப கூல் தான் நம்பணும். அவர் பேர் கேளுங்க. அஜய். என் பேர் அஜய். அஜய். ஹாய் அஜய். கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான். எஸ். நீங்க அடிக்கடி நிறைய கதை சொல்றப்போ பேர் மாற்றம் பண்றதுன்னு சொல்றீங்க இல்லையா? எல்லாத்துலயுமே நிஜமாலே பேர் மாற்ற சொல்றீங்களா இல்ல சம்டைம்ஸ் பேர் மாத்தாம See, இந்த ஷோ கேட்குற எல்லாருக்குமே தெரியும். யூ கான் மேக் குயிக் கதைகள் எவ்ரி வீக். இதில் நடந்த ஆல்மோஸ்ட் 90-95% விஷயங்கள் என் லைஃப்ல நடந்திருக்கும். இந்த 5% விஷயங்கள் என் சுற்றி இருக்கிற யார் லைஃப்லேயே நடந்திருக்கும். சிலது என் லைஃப்ல நடந்து நான் சொல்றேன்னா டேரக்டாக மாட்டிப்பேன். ஒரு வாட்டி இந்த ஷோவில் நான் ஒரு கதை சொல்லுவேன். இப்போ நான் நிறைய அந்த டைம்ல வந்து நடிகர்கள் கதை கேட்கும்போது எல்லா கதையும் வந்து ஹீரோக்கு ஏதாவது ஒரு நோயோடையே வருது. அது நோய் சீசன் போல இருக்குன்னு நான் ஒரு எபிசோட்ல சொல்றேன். பார்த்தா ஒரு பெரிய டைரக்டர் ஒரு கதை அமைச்சிருந்தாரு. அவர் மேலே செம்ம காண்டாகி என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நான் சீஸ் பண்ணிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப சென்சிட்டிவான கதைகள் இருந்ததுன்னா நான் வேற யாராவது வச்சு சொல்லுவேன். பேர் மாற்றி தான் சொல்லுவேன். பெயரோட சொன்னேன் அப்படின்னா என் லைஃப்ல பாதி ரிலேஷன்ஷிப் ரொம்ப போயிருக்கும். ஸோ நிறைய கதைகள் என் தாய் இன்வால்வ் இருப்பாங்க. நிறைய கதைகள் என் வீட்டில் ஃபேமிலியில் க்ளோஸ் மெம்பர்ஸ் யாராவது இன்வால்வ் இருப்பாங்க. ஸோ எவ்ரி நேம் இஸ் சேஞ்ச். சம்டைம்ஸ் ரொம்ப ரேண்டமாக ஒரிஜினல் நேம் வந்துடும். அப்புறம் பஞ்சமிட்டாக்கு ஃபோன் பண்ணி அதை எடிட் பண்ண சொல்லுவேன். ஸோ எல்லா கதையுமே வந்து பேர் மாற்றி தான் சொல்லுவோம். அதான் எனக்கு நல்லது. நான் உயிரோட நல்ல சந்தோஷமா நீண்ட காலம் பேரை மாற்றி சொல்றது இதை கேட்கறதுக்காக இந்த ஹெட்ஃபோன்ஸ் போட்டு வந்த பாருங்க. சூப்பர்ப்பா. வேற யாராவது தம்பி உட்கார் தம்பி. இல்ல ஃபர்ஸ்ட் ரோ இப்பதான் வந்தாங்க. கேர்ள் ஃபர்ஸ்ட் கேர்ள் இந்த ஈவினிங். நீங்க யாராவது கேட்க ரெண்டு பேர்ல ஏமா பின்னாடி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க முடிச்சுட்டு வரட்டும். I like your Sania Mirza hairstyle. Thank you. My name is Aarti. And the question, first question, there is a lot of emotional dependency on me. ஒரு ரெண்டு கஷ்டமா இருந்தேன்ல, ஸோ ரொம்ப வாய்டாக இருந்தது. எவ்ரி டைம் ஐ ட்ரைவ் ஒரு 20 நிமிஷம் அந்த பாட்காஸ்ட் அந்த கேட்கலன்னா இட் ஃபீல்ஸ் வெரி எம்ப்டி. ஸோ ஹவு இஸ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யூ? பிகாஸ் அது கேட்கலன்னா இட்ஸ் வெரி எம்ப்டி. அது கேட்டானா அந்த ஜேர்னி அந்த டே அந்த வீக்கெண்ட் வந்து இட்ஸ் ஃபீல் ஸோ ரிலாக்ஸ். அந்த ஸ்டோரிஸ் எஸ்பெஷலி. ஸோ ஹவு டஸ் இட் ஃபீல் ஃபார் யூ to take that responsibility? And now the question, how does your creativity, the process works in the story, the reach out to either share பண்ணணும். ஏன்னா இந்த வீக்லி சொல்லணும் ஒரு டைம் டேபிள் மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு. இதுதான் எனக்கு சொல்லணும்னு எப்படி அந்த கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு ஒர்க் ஆகும்? See, first thing, I'll answer your first question. உங்களுக்கு எனக்கு புரியல எனக்கு எப்படி இருக்குன்னா சில நேரத்தில் வந்து நான் டெய்லி சவுத்து சங்கர் கேட்டேன். எனக்கு அவர் கேட்கலன்னா அன்னைக்கு நாளே கம்ப்ளீட்டே ஆகாது. இப்போ இல்லை ரொம்ப வருஷமா. ஆனால் சில நேரத்தில் அவர் வந்து அரெஸ்ட் ஆகிடுவாரு. சில நேரத்தில் அவர் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ரொம்ப எனக்கு ஐ கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் இஸ் கட்ஸ் டு ஸ்டாண்ட் அப் அண்ட் சே வாட் ஹி ஃபீல்ஸ் லைக். ஸோ அதனால சில நேரத்தில் அவர் வந்து ப்ராப்ளம் வரும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்படி ஆயிடுச்சு. நிஜமாலே நான் சொல்றேன் லைக் எனக்கு புரியும். ஐயோ நம்ம டெய்லி கேட்கறதை தாண்டி உண்மையை வந்து சொல்றான் சத்தமா அது உண்மையா போய் எனக்கு தெரியாது. ஆனால் அவன் சொல்லும்போது எனக்கு உண்மையா ஃபீல் ஆகும். ஸோ எவ்ரி டைம் சம்திங் ஹேப்பன்ஸ் டு மை ஃபீல் பேட் when he is away for a long time. சில நேரத்தில் அந்த கேஸ்லாம் வரும்போது காலையிலேருந்து கோர்ட் இது பாருங்க ஜட்ஜ் என்ன சொன்ன ஜட்ஜ் நடுவில் இந்த ஜட்ஜி யூடியூப் பார்க்கறவரா இருக்குன்னு நினைச்சுப்பேன். ஸோ இந்த ஷோ அது மாதிரி நிறைய பேர் ஐ சி அண்ட் ஆப்சன்ஸ் இந்த 2 இயர்ஸ்ல வந்து லாட் ஆஃப் பீப்புள் மெயில் மெசேஜ் இன்ஸ்டாகிராம். எனக்கு இது ஏன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப இதுன்னா இது வந்து நிறைய பேரோட ஹோல் மாதிரி இருக்குது. அது நிறைய பேர் வந்து 1 லட்சம் 1 கோடியா எனக்கு தெரியாது. பட் ஈவன் இஃப் இட் இஸ் 100 people 1000 people I want to create a community to say அந்த கம்யூனிட்டி வந்து கரெக்டான வழியில் போகணும், நிறைய நல்ல விஷயங்கள் பற்றி பேசணும், அவங்க லைஃப் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வாரம் எப்படியாவது வந்து பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன் டு மீ அண்ட் ஐ கெட் நான் தப்பான வழியில் போவேன், கரெக்ட் பண்ணிப்பேன், நிறைய தப்பான ஆளுங்களை லைஃப்ல என்டர் பண்ணுவேன், அதுக்கப்புறம் அவங்களை தோற்றுவேன். இது எல்லாமே எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும்
அப்படின்னு எனக்கு தோணும்போது இதே சொல்லக்கூடாதுன்றதுனால தான் இதை ஆரம்பிச்சது. அண்ட் ஐம் ஹாப்பி வி ஆர் ஸ்டார்டிங் அகைன். ஐம் நாட் கோயிங் டு குவிட் எனி டைம் சூன். அடுத்த படம் டைரக்ட் பண்ணாலும் முன்னாடி முதல் டைம் நான் பெரிய படம் பண்ணும்போது ஐ வாண்ட் டு புட் ஆல் மை எனர்ஜி இன்டு ஒன் திங். ரைட் நோ ஐ நோ ஹவு டு ஹேண்டில் திஸ் போத். அதனால நான் இதை கண்டினியூ பண்ணுவேன். ஸோ டோன்ட் வரி, எவ்ரி வீக் ஐல் பி தேர். எதை சூஸ் பண்ணணுன்றது அந்த வீக் தான் டிசைட் பண்ணுவேன். சில நேரத்தில் சின்ன வயசு 4வது நாள் கதை எதுவும் சொல்லுவேன், அந்த வீட்டில் எதுவுமே நடந்திருக்காது. எல்லா வீக்கும் எல்லாம் நடந்துனே இருக்குமா? நடக்காது. நான் இதில் வேற ஜோக்கா பேசுறவங்க எல்லாம் பிடிக்க மாட்டேன். இதெல்லாம் போயிட்டு கமெண்ட்ரியில பண்ணு, நீங்க வந்து ஏதாவது சீரியஸா கதை சொல்லுறீங்க. ஸோ அதனால ஏதாவது வாரம் நடக்காது. சில நேரத்தில் என் லைஃப்ல நடக்கலன்னா வேற யாரும் லைஃப்ல நடக்கதான் பார்ப்பேன். அதுவும் இல்லைன்னா சின்ன வயசுல இருந்து போய் சொல்லுவேன். பட் இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் வாட் டு ஐ ஃபீல் அட் தட் பாயிண்ட். ஸோ இந்த நாளைக்கு வர வேண்டிய ஷோ நான் இன்னும் ரெக்கார்டே பண்ணல. பட் ஐ ஆல்ரெடி நோ வாட் ஐ வாண்ட் டு சே. ஸோ சில வாரத்தில் கடைசி நிமிஷம் வரைக்கும் எதுவுமே தோணாது. சும்மா ரேண்டமாக ஏதோ போடுவோம் அப்படின்னு மனசு வராது. பட் ஆனால் அந்த வாரத்தில் அந்த நாளில் என் மூணு என்னவோ அதுதான் அந்த ஷோ. தேங்க்யூ ஆர்த்தி. ஆன்சர் இன் 10 மார்க்ஸே சொல்லிட்டோம். இப்போ ஆர்த்திக்கு முன்னாடி கீர்த்தி நினைக்கிறேன். மைக்க கைத்தட்டு கீர்த்தி. உங்க பேரு? நோ சார், எனக்கு உங்க தான் சி போட்டி போடலாம். கேளுங்க. என்ன பண்ணீங்க சக்தி ஃபர்ஸ்ட்? சூப்பர் தான். So you are more married earlier. At that period of your lifetime, you are financially struggling. So after that, you become an RJ and started to acting in films. So cricket commentary பண்ணீங்க, அப்புறம் director ஆனீங்க, hero ஆனீங்க. Now எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி podcast பண்றீங்க. இது எப்படின்னா உங்களால இது எல்லாத்தையுமே எல்லா இடத்துலையுமே you were 100%. எல்லா இடத்துலையுமே உங்களோட 100% இருக்கு. பிசிக்கலா நீங்க பிரசன்டா இருக்கீங்க. இது எல்லாமே உங்களால எப்படி ஒரே டைம்ல மேனேஜ் பண்ண முடியும்? Started like panic English and all. Okay, you want English answer or Tamil answer? Any answer? See, 100% எனக்கு தெரியலமா. See, thing is that இப்போ நான் என் ஃபேமிலியோட ஜாலியா சந்தோஷமா அவங்க நல்லா வச்சுக்கிறதுக்காக தான் நான் வேலை செய்ய ஆரம்பிச்சேன். நம்ம எல்லாருமே அதுக்கான வேலை செய்யணும். என்னோட ப்ரியாரிட்டி என் வீட்டில் இருக்கணும், குடும்பத்தோடு இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும். என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அவங்க லைஃப் தேவையான என்னால் பண்ண முடியும். இதுக்கு ஒரு டூலாக நான் வேலையை பார்ப்பேன். ஆனால் அந்த வேலை சும்மா போயிட்டு பண்ணிட்டு வராமல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேலை பண்ணுறது. நான் இந்த ஈவினிங்காக அவங்க ஆகஸ்ட் 9 ஸ்பாட்டிஃபைல சொன்னதுலேருந்து நான் வெயிட் பண்ணுறேன். ஆகஸ்ட் 9 பச்சை சட்டை. ஸோ நேற்றுலேருந்து நான் வயிற்று கலக்கிட்டே இருக்கேன். ஐயோ நாளைக்கு ஈவெண்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ ஐ லுக் ஃபார்வர்ட் ஃபார் எவ்ரி லிட்டில் ஈவெண்ட் இன் மை லைஃப். அண்ட் ஐ திங்க் ஐம் வெரி கியூரியஸ் ஆல் த டைம். ஏதோ ஒரு இன்டர்வியூவில் ஒரு வாட்டி ஷாருக் கான் சொன்னார், ஐம் க்ளோரியஸ்லி ரெஸ்ட்லெஸ் ஆல் த டைம். நான் எப்போவுமே ரெஸ்ட்லெஸ்ஸாக, நான் அதே மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்துகிட்டே இருக்கேன். வேலை செய்யறது ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இப்போ நான் கருப்பு ரிலீஸ் ஆகி இப்போ 100 நாள் ஆக போகுது. 100வது நாள் விழாவில் வரப்போகுது. இது வரைக்கும் I'm still staying with the same work because it's a big hit in my life. ஒரு பெரிய வெற்றி என் லைஃப்ல. So I want to celebrate this moment. I will take this as my pit stop to get ready for the next work. So எனக்கு எல்லா மைண்ட் ஸ்டோனுமே நான் அந்த பாட்காஸ்ட்ல இப்போ துருவான் சொன்னார், இந்த டாப் 2 பாட்காஸ்ட் ஃபர்ஸ்ட் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில். எனக்கு இது ஒரு பெரிய மைண்ட் ஸ்டோன். நான் சமயம் செலிப்ரேட் பண்ணுறேன். நாட் தட் ஐ வில் டேக் 10 days லீவ் 2 வாட்டி அது கிடையாது. ஆனால் என்னோட சின்ன சின்ன வெற்றியும் நான் செலிப்ரேட் பண்ணுவேன். ஸோ தட் கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் எனர்ஜி டு கண்டினியூ டூயிங் வாட் ஐ டூ. அவங்க சொன்ன மாதிரி 2006 தான் ஃபர்ஸ்ட் வேலை ஜாயின் பண்ணேன். ஸோ அப்படி பார்த்தா இது 20 years. ஐ ஸ்டில் ஃபீல் வெரி யங், ஃப்ரெஷ். எனக்கு இது ரொம்ப தூரம் பண்ணணும், நான் ஒரே வேலையை திருப்பி பண்ணணும், நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் அந்த ஆட்டிடியூட் தான் நிறைய எனர்ஜி கொடுக்கும். அண்ட் இப்போவும் இந்த சீசன் நல்லா போடுங்கன்ற பயம் எனக்கு இந்த ஒவ்வொரு எபிசோடு கரெக்டாக போயிருக்கேன். அதனால என்னால் 100% கொடுக்கறதுக்கு ஐ திங்க் தட் பயம் ஹெல்ப்ஸ். அண்ட் ஃபேமிலி கூட இருக்கிறது தான் என்னோட ப்ரியாரிட்டின்றதுனால அவங்களுக்கு என்ன வீட்லேயே இருக்க மாட்டேன் அந்த ஃபீல் கொடுக்காம இவ்வளோ வருஷம் நான் வேலை பண்ணிட்டேன். ஸோ அதுவும் ஏதோ கைண்டாக கை வச்சு கூப்பிட்டு போகிறாரு. தேங்க்யூ சக்தி, ஆல் தி பெஸ்ட். Now I want English answer. Don't want. Ask Dolly. Oh, that man is there. My core audience. நீங்க தான். யா, சும்மா ஒரு பேச்சு சொல்லு. பேக்வர்ட். உங்க ஜிம் போயிட்டு வரீங்களா? நெஞ்ச நிமித்தி நிக்கிறீங்க. உங்க பேரு? சொல்லுங்க. ஒர்க் ஆகுது. உங்க பேரு அது மைக்கே வேலை செய்யலாம், ஏமாத்துறாங்க. சக்தி மைக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். என் பேரு பாலாஜி. ஹாய் பாலாஜி.
நீ ஸ்பாட்டிஃபை பிரீமியம் யூசர். ஓ உங்க பையன் யூசரா? எங்க அந்த பையன் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? எழுதுங்க. பாலாஜி என்ன இவ்வளவு இளமையா இருக்கீங்க? உங்க பையன் என்ன இவ்வளவு பெரிய பையனுக்கு அப்பாவா நீங்க? வாட் பாலாஜி? வாட்டா சுதீப்? சொல்லுங்க. ஆனா சொல்லி ஆகணும். Thank you, good father. ஒரு சண்டே ஒரு சாயங்காலம் வீட்டில் உட்காந்து பக்கோடா போட்டு சாப்பிடலாம். பையன் இந்த ஈவெண்ட் கொண்டு வந்திருக்கீங்க. சூப்பர். உங்க அப்பா உங்க அவங்ககிட்ட போய் கொடுங்க. அந்த சின்ன குழந்தைகிட்ட கொடுங்க. உன் பேர் என்னடா? கார்த்தீஸ்வரன். கார்த்தீஸ்வரன். உங்களுக்கு தான் அந்த காலத்து பேர் வச்சாங்க. நீங்க உங்களுக்கு ஸ்டைலிஷாக தான் வைக்கலாம்ல. உங்க அப்பா பேர் என்ன? கார்த்தீஸ்வரன். சொல்லுப்பா உங்க அப்பா என்ன சொல்லி கூட்டு வந்தேன்? இல்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு I can say this, age verify பண்ண சொன்னாங்க. நீ எனக்கு மெயில் அனுப்பிச்ச கார்த்தீஸ்வரன். Yes. You mailed me. He was rejected by Spotify. Spotify இந்த பையனை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 18 வயசு ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நேத்து நைட் மெயில் அனுப்பிச்சியா? நான் ஏதோ ரொம்ப ரேண்டமா ஃபோன் பண்ணி ஃபோன் ஓபன் பண்ணி மெயில் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா இவ்வளவு பெருசுக்கு ஒரு 8 பேஜ் எழுதிருந்தாங்க. இவ்வளவு ஆர்வமா இருக்கேன். என்ன மாட்டான்றீங்க? செலக்ட் பண்ணி கால் பண்ணாங்கல்ல? ஆமா. I will prove in English. Okay. Over written. He said you were selected. He got a call and all. Finally asked when he said happy birthday. He was like thinking you will give gift Spotify membership. He told the truth. In 2 weeks his happy birthday was not allowed. And finally நான் வந்து வினிதா thank you உங்களுக்கு இந்த last minuteல சொன்னேன். நான் தான் சொன்னேன் ஒரு கூட்ட சொல்லி. என்ன சாப்பிடுறீங்க டாக்டர்? பால் ஃபாலோ பண்ணி சாப்பிடுறீங்க. சரி சொல்லுப்பா கார்த்தீஸ்வரன். ஏதாவது கேள்வி வச்சிருக்கேன்? சும்மா இந்த ஈவெண்ட் வரணும் அவ்வளவுதானே? இல்ல உங்களை வந்து பார்த்து நேர்ல பேசி போகணும். சூப்பர். தம்பி ஃபோன் நம்பர் கூட கொடுங்க. டெய்லி ஃபோன் பண்ணி பேசுறேன். ஈவெண்ட் முடிஞ்ச அப்புறம் பொண்ணுங்களா இருக்காங்க. வாங்கி ஏதாவது மிஸ் கால் போட்டுருக்காங்க. எப்படா ஹாப்பி பர்த்டே? April 20. அவன் 2 வீக்ஸ்ல பர்த்டேன்ற மாதிரி சொன்னா ஏப்ரல்னா அடுத்த வருஷம் வருமே. அந்த ஏப்ரல் 28 தான். சூப்பர். ஹாப்பி பர்த்டே அட்வான்ஸ். சூப்பர் சார். சரி நீங்க எப்ப சார் 17 18 கல்யாணம் பண்ணீங்களா? ரொம்ப ஓகே. God bless you both. Thank you for coming தம்பி. கார்த்தீஸ்வரன் ஞாபகம் வந்துச்சு. வாடா இங்க வாடா. ஸ்பாட்டிஃபைல எல்லாரும் பேக் கொடுத்துட்டாங்களா? ஓ இது நல்ல குட்டீஸா? மறந்து பார்க்கல. ஓ சூப்பர். அவங்க நான் முடிச்சிட்டு வரேன்டா. ஹேங்கா. என் பேர் ஸ்ரீதரன். எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. கேளுங்க. லைஃப் ஜேர்னியே ஒரு பாட்காஸ்ட் எபிசோட் டைட்டிலா டிஸ்கிரைப் பண்ணா அது என்ன டைட்டிலா? இப்பெல்லாம் திடீர்னு கேட்டா நான் என்ன கோல் பண்ண அப்படிலாம் யோசிக்க முடியாது. கிரியேட்டிவிட்டி கொஞ்சம் யோசிச்சா வரும். அப்படிலாம் இல்லடா. எனக்கு தெரியல என் லைஃபே வந்து ஒரு பாட்காஸ்டுக்கு டைட்டிலா இந்த நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணல அப்ப சொல்றேன். சரியா? இப்ப டக்குன்னு நீ கேட்டோன்னு வரல. பின்னாடி ஒரு பையன் பாரு அந்த பையன் தானே எனக்கு கொடுத்து ஜிம் போயிட்டு வரான். அவங்ககிட்ட பையன் கொடுங்க. உன் பேர் என்ன பார்த்தா? லைஃப் இஸ் பை. இப்ப நீ கேள்வி கேட்டீங்க. லைஃப் ஆஃப் பை. ஸ்ரீதரன் நாளைக்கு சொல்றேன். வெங்கட். ஒரே ஒரு கேள்வி. நீங்க ரெக்கார்ட் பாட்காஸ்ட் நீங்க ரெக்கார்ட் பண்ணுறீங்க. வாய்ஸ் இதெல்லாம் எங்களுக்குலாம் ஒரு ரீசன் இருக்கும். சம் ஃபீல் டிப்ரெஸ்ட் அதுக்கும் ஒரு லிசன். பட் have you ever listened to your own podcast when you feel down or like அப்படி ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நீங்க சொன்னது ஏதாவது கீ பாயிண்ட் நடந்துருக்கா? நான் என்னோட ஷோவை கேட்டவே இல்லை, கேட்கவே மாட்டேன். எனக்கு கேட்க பிடிக்கும். கேட்டா எனக்கு வந்து ஏதாவது நான் பண்ண தப்பு தான் ஞாபகம் வரும். இப்ப பேர் மாற்றி சொல்லியிருக்காங்கன்னு அந்த பையன் கேட்டாங்கல்ல. ஸோ யாரை பத்தி சொல்லியிருக்கோன்னு யோசிச்சு அவங்க மேல வெறி ஆகும். ஸோ நான் என் ஷோ கேட்டதே இல்லை. நான் கிராஸ் டாக் பண்ணதுலேருந்து எனக்கு என் ஷோ கேட்கறது அவ்வளோ பிடிக்காது. ஒரு மாதிரி நான் பண்ண தப்பு. அதே மாதிரி தான் நான் இப்போ படம் எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ இருக்கிற எல்லா டைரக்டர்ஸும் வந்து மானிட்டர் வச்சுப்பாங்க, ஸ்பாட்ல ஒரு எடிட்டர் வச்சுப்பாங்க. அந்த
அந்த ஸ்பாட் எடிட்டிங் அது பேர். அதாவது கூடவே ஒரு எடிட்டர் வச்சு அன்னைக்கு என்ன சீன் எடுத்தாமோ அந்த சீனை வந்து ஒரு வாட்டி ஃபுல்லாக பார்த்துட்டு ஏதாவது குறை இருக்கா, ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா அப்படிலாம் பண்ணுவோம். நான் வந்து அந்த ஸ்பாட் எடிட்டிங்கும் பார்க்க மாட்டேன், படம் எடுக்கும்போது எடிட்டும் பார்க்க மாட்டேன். ஏன்னா நான் பதட்டமாக நீங்கள் கரெக்டாக பண்ணிருக்க மாட்டேன், ஏதாவது தப்பு பண்ணிருப்போம். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் கைண்ட்னஸில் நான் வீட்டில் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். எந்த லூஸ் ஷார்ட்ஸ் இருக்காது, தேவையான ஷார்ட் எதையும் மிஸ் பண்ணிருக்க மாட்டேன். ஸோ எனக்கு ஷோ கேட்கறது, திருப்பி போய் செஞ்ச வேலையை பார்க்கறது பிடிக்காது. இப்போ ஐம் அவுட் ஆஃப் ஜாப், அந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா அதோட நான் வெளில வந்துட்டேன். ஸோ நான் கேட்க மாட்டேன், எனக்கு என் ஷோ கேட்கறதுக்கு கொஞ்சம் பதட்டமாக. நீங்க சொன்னீங்க இப்போ உங்க கொஸ்டின் கேட்க மாட்டேன். என்ன ஒரு கொஸ்டின் தான் நான் சொன்னேன். சொல்றேன் வெங்கட். பேர் மாற்றி நீங்க கதை சொல்றீங்க. பட் people who listen to that they will recognize அப்போ யாராவது பண்ணி உங்ககிட்ட வந்து எப்படி அதான்டா ஒரு டைரக்டர் திட்டினாருன்னு என்னடா, ஒரு டைரக்டர் ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்ட் கிட்ட பயங்கரமா திட்டி இன்னும் அவனுக்கு கதையை அனுப்ப மாட்டான் அப்படிலாம் சொல்லி அதுக்கப்புறம் அதை தூக்கிட்டேன் நான். சரி எதுக்கு அவர் மனசை புண்படுத்துன்னு சொல்லிட்டு அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கிற இன்சிடென்ட். வேற யாருமே வந்து கடுப்பானது. ஒரு வாட்டி ஒரு பையன் வந்து என் ஃப்ரெண்டு ஸ்கூல்ல படிச்ச பையன், நான் லவ் பண்ண எல்லா பொண்ணையும் அவன் லவ் பண்ணிருக்கேன். அதாவது எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி கடைசியில் அவன் லவ் பண்ணிடுவான். ஸோ அந்த பையனை பத்தி சொன்னேன். அவன் இப்போ அமெரிக்கால இருக்கான். என்ன பத்தி தான் சொன்னேன் அப்படின்னு பெருமையா கேட்டான். ஸோ அதுதான் இன்னொரு வாட்டி ஞாபகம் இருக்கு. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இந்த 2 இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குப்பா. ஆமா ஃபர்ஸ்ட் ரோக்கு வந்துருங்க. திருப்பி நீங்க வந்துருக்கீங்களா? இது வரண்டா இங்க இருந்து பேசினா கேட்க எனக்கு கேள்வி மைக் வேணாம். ஹாய் சுனிதா. போன வாரம் தான் சொன்னேன் நினைக்கிறேன். சுனிதா என்ன கேட்டாங்க என்றால், சில நேரத்தில் நம்மளை விட்டு முக்கியமான ஆளுங்க போயிடுவாங்க, அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ் எப்படி ஃபில் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. மைக் இல்லாதனால நான் திருப்பி சொல்றேன். You can't replace people with another person. ஒரு ஃப்ரெண்டு போயிட்டாங்க. இப்போ இந்த கருப்பு படம் போது என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், ரொம்ப வருஷமா என் கூடவே இருந்திருக்கு. He left. He was working for me. He was working with me and he is a friend of mine. But he left halfway. It was difficult to fill his space, but it was important because நான் ஒரு ஸ்பீட்ல ஓடுறேன். அந்த ஸ்பீட்ல அவரால் ஓட முடியல அப்படின்னும் போது எனக்கு அது எக்ஸ்ட்ரா வெயிட்டா இருந்தது. அவரை தூக்கிட்டே என்னால் போக முடியல, அவரை விட்டுட்டு போக முடியல. ஒரு பாயிண்ட்ல we decided we'll move on. இப்போ என்னால் அவரோட ஸ்பேஸை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பட் லைஃப் will throw you at different turns at different people. எனக்கு வந்து யாராவது விட்டுட்டு போனாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் எல்லாரும் மாதிரி தான் கஷ்டமா தான் இருக்கும். பட் ஆனால் கண்டிப்பா எல்லாருமே நம்ம கூடவே கடைசி வரைக்கும் எழுதிட்டு போக முடியாது அப்படின்னு இருக்கும். And some relationships, நாளைக்கு பேசுகிறேன் சென்னை போய் கேட்டாங்க. Some relationship will expect us to be like, நீ முன்னாடி மாதிரியே இல்லை, நீ மாறிட்ட, நீ அப்போ எப்படி தான் இருந்த, இப்போ எப்படி ஆகிட்ட அப்படிலாம் சொல்லும்போது நம்மளால யாராலுமே முன்னாடி மாதிரி இருக்கவே முடியாது. நான் 20 இயர்ஸ்ல இருக்கும்போது நான் வேற ஒரு பர்சனாக இருந்தேன். நான் 30 இயர்ஸ்ல இருக்கும்போது எனக்கு நிறைய டைம் இருந்தது. நான் நிறைய பேரோட லைஃப்ல போயிட்டு ரொம்ப கைண்டாக 10 மணி நேரம் 12 மணி நேரம் அவங்க லைஃப்ல இன்வால்வ் ஆகி நல்லா இருக்க முடியும். இப்போ வந்து நான் 40 இயர்ஸ் மேலே இருக்கு. எனக்கு வந்து என்னோட லைஃப்ல இன்னும் நிறைய ப்ரையாரிட்டிஸ் இருக்கு. ஸோ 20 வயசுல இருக்கிற மாதிரி 30 வயசுல இருக்கிற மாதிரி 40 வயசுல நம்மளால இருக்க முடியாது. இப்போ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிலேஷன்ஷிப் தங்காது, மாறிட்டே தான் இருக்க முடியும். அந்த மாதிரி தங்காம போறவங்களை பத்தி நம்ம கொஞ்ச நாளுக்கு மேல பாதர் பண்ணோம் அப்படின்னா we'll also still be stuck at the same place. So I don't replace people with another. ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணி இன்னொருத்தர் எடுத்துக்க மாட்டேன். கஷ்டமா இருக்குமா go through the கஷ்டம். பட் அதுக்கப்புறம் திருப்பி யாராவது ரொம்ப வாவ் இந்த மாதிரி ஒரு ஆள் நம்ம லைஃப்ல வந்தாங்களே அப்படி யாராவது வருவாங்க. அண்ட் வரவங்க எல்லாருமே நம்ம என்ன நினைச்சோம், இந்த யங் ஏஜ்ல நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ்னா லைஃப் டைம் வரணும், நம்ம 2 பேரும் பழக்கத்துல அப்படிலாம் இருக்க முடியாது. இப்போ ஒரு சில ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஃபேஸ்ல லவ் எப்படி சொல்ல ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப்போட பர்பஸே அந்த ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஃபியூ இயர்ஸ் நம்ம கூட இருந்துச்சு, நம்மளுக்கு ஒரு விஷயம் பண்ண வச்சுட்டு போயிடும், அவ்வளோதான் அதோட பர்பஸ். அண்ட் நம்மளும் அது மாதிரி யார் லைஃப்லையாவது இருக்க முடியும். பட் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் பீப்புள் டு ட்ராவல் ஆல் மை லைஃப். அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு படம் நடிக்கிறோம் அப்படின்னா அந்த படத்தில் நடிக்கிற ஆக்டரோட ஐ ஹாவ் அ கிரேட் ரிலேஷன்ஷிப். தட்ஸ் ஓகே. அது லைஃப் டைம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறணும் அப்படின்னா அந்த ஒரு படத்தில் எவ்ரி டே 2 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும் பார்த்தாங்க. அண்ட் இவங்க போயிட்டாங்க இன்னும் தக்க அப்படிலாம் கிடையாது, தானே நடக்கும். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வெயிட் ஃபார் சம்படி டு ரீப்ளேஸ் தட் பர்சன். நான் சொன்னதில் ஒருத்தர் போயிட்டாரு, என் ஃப்ரெண்டு பாதியில் போயிட்டாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. பட் நான் ஐம் அவுட் ஆஃப் இட். அவர் என் டீம்ல பண்ண ரோலை பண்ணுறதுக்கு இப்போ ஆள் பண்ணிட்டாங்க, சீம்லெஸ்ஸாக அது நடந்துச்சு. ஸோ ஐ திங்க் நிறைய பேர் வருவாங்க, வந்துட்டே இருப்பாங்க, ஆள் வந்துட்டே இருப்பாங்க. அண்ட் வி ஜஸ்ட் ஹேவ் டு பி ஓப்பன்.
அண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா அவனை மாதிரி இவன் இருக்கணும், இவ்வளோ மாதிரி அவன் இருக்கணும், அப்படிலாம் இருக்க மாட்டோம். ரொம்ப டீப்பாக சொல்லிட்டு இந்த பையன் நேரமா அந்த பையன் மைக் இருக்கா உங்ககிட்ட? அப்படி இங்கப்பா அவர் இன்னொரு மைக் கொடுக்கும். நீ என்ன நம்ம மைக் கொடுக்க அந்த தம்பியிடம் கேட்கணும், நீ தம்பியா? அவர்கிட்ட கேட்டு வரேன்டா. செமையா இருக்க ஸ்டைலிஷா ஆயிடா சேதுராமலிங்கம் ரொம்ப மாடர்ன் நேம். சேதுராமலிங்கம் சொல்றா. கருப்பு படத்துல தேவிகண்ணன் வந்து கருப்பு கிட்ட தோத்து போனதாக காமிச்சிருப்பாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா தேவிகண்ணன் தான் சேலஞ்சில் நான் இப்ப என்ன சொல்றேன்? படம் வெற்றி அடையும் என்று இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக இன்று சுதந்திர தின திரைப்படமாக கருப்பு வருகிறது. குடும்பத்துடன் பார்த்து மகிழவும். எப்படி ப்ரோமோ வேற பண்ணீங்க? அங்க வினிதா சொல்லுகிறாங்க, பாட்டி போய் ஓனரே இங்க சும்மா இருக்கிறாங்க. வினிதா வந்து என்ன ஜீ தமிழ் நான் சொல்றேன் அப்படின்னு. That's very particular. You can't say YouTube. You can't say ஜீ தமிழ். You can't say அதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் எதையும் நினைச்சு எழுதலப்பா. நான் என்ன நினைச்சு எழுதினேன் அப்படின்னா, நான் செம்மையா ஒரு சூர்யா சார் படம் பண்றேன். அதுல எனக்கு ஒரு செம்மையான ரோல் இருக்கு, அதான் பேபி. அப்படிதான் நினைச்சேன். ஆக்சுவலா அந்த படத்துல வந்து அந்த ஏரியால இருக்கிற கருப்பு தான் வந்து உங்ககிட்ட சேலஞ்ச் இருக்கு. ஆனா அந்த கோர்ட் புதுசா போனதுக்கு அப்புறம் அங்க வர கருப்பு வேற. அப்ப நீங்க என்ன சேலஞ்ச் அந்த கருப்பு முடிஞ்சிச்சு? இந்த மாதிரி இது நான் இப்போ வந்து கேரம் போர்டு விளையாடுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மைனஸ் போட்டா நீ முதல்ல ஒரு காயின் போடணும், அப்புறம் தானே 2 போடணும். அப்பெல்லாம் பேசுற மாதிரி இருக்கு. இப்போ சினிமாவில் வந்து அன்னைக்கு யாரோ டேரக்டர் தான் சொன்னாரு. யார் சொன்னாரு? இந்த ப்ளூ டேரக்டர். நீங்க பேசினது போது ப்ளூ டேரக்டர் செம்மையா பேசுவார். அன்னைக்கு பேசின போது சொன்னா, ஆனா சினிமாவில் வந்து லாஜிக் வின் ஒன்ஸ், என்டர்டைன்மெண்ட் மீன்ஸ் ஆல்வேஸ் டின்னர். ஒரு பேரத்துல இவ்வளவு பயங்கரமா பேசுறாங்க. பட் ஆனா அது கரெக்ட் தான். எனக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் வரவே வராதுன்னு தோணுச்சு. இதெல்லாம் இப்போ படம் ரிலீஸ் ஆகி இப்போ 100 நாள்ல நீ கேட்கறது பாக்குறவங்களுக்கு தியேட்டர்ல ஜாலியா இருக்கும். ஒரு நல்ல பிகினிங், நல்ல கிளைமாக்ஸ், நல்ல இன்டர்வல், அவ்வளவுதான் நான் எதிர்பார்த்தேன். என்னடா நீங்க எனக்கு தெரிஞ்சீங்க அந்த இவர் செல்ஃபி ரிவ்யூ கார்த்திக், ஐ காட் யூ ப்ரோ, யுவர் மார்வேஷன். இப்போ என்ன லாஜிக் மிஸ்டேக்? படத்துல 3 டிக்கெட் கேட்டீங்க, அந்த படம் தேட்டர்ல ரிலீஸ் ஆகல. ஆமா கையை பிடிச்சி இழுத்து அப்படின்ற மாதிரி எனக்கே தெரியும்டா. சும்மா வச்சேன், வேற ஏதாவது படம் வச்சேன்னு வச்சுக்கோ. நான் நினைச்ச படம் வேற டைரக்டர் நம்மள வந்து என் படத்தை எப்படி சொல்லி அதை நம்ம படத்தையே வைக்கலாம் தான் வச்சேன். வேற ஏதாவது இன்னொரு மிஸ்டேக் சொல்லிட்டா இன்டர்வெல்ல 4 ஷாட் வந்து சிஜி நல்லா இருக்கு. சொல்லியா வருவது ஏன் அந்த திடீர்னு முடிஞ்சு அப்படிலாம் இல்லப்பா. சொல்லு கேட்டு தொலை. எஸ், he's roasting my film, Dhruva. He is finding all the faults. Please don't tell Anupama Chopra, okay? He thinks I'm a big director. ஆன் த ஸ்பாட்ல போய் எடுக்கிறது ஆல்ரெடி படம் எடுக்கவே பயமா இருக்கும், பதட்டமா இருக்கும். அங்க போய் டைலாக்லாம் வேற மாத்த முடியாது. எல்லாமே எழுதும் போதே இருக்கும், அனைத்தும் எழுதும் போதே. கிளைமேக்ஸ் ஒன்று இருக்குல்ல, அந்த கிளைமேக்ஸ் பண்ணி நான் போய் ஒரு காந்தாரா படம் பார்க்கும்போது தியேட்டர்ல எல்லாம் ரொம்ப மெஸ்மரைஸ் தான் இருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியாத ஒரு சாமி அந்த படத்துல வர அந்த சீனுக்கே மொத்த தேட்டர் தமிழ்நாட்டில் ஒரு மெஸ்மரைஸா இருக்காங்க. நம்ம ஊர் சாமி, அப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாமா அப்படின்னு அந்த படத்துல இருந்து எனக்கு இன்ஸ்பயர் ஆகி அது ஒண்டி தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவேன். ஸோ அது நான் வந்து ஆட் பண்ணாம வேற ஏதாவது யோசிச்சு எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. எல்லாமே எழுதும் போதே இருந்தது. படம் எடுத்து முடிச்ச உடனே சாய பைக்கர் எப்படி வேலை செய்யறாரு அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறமே இந்த படத்துல ஏன்னா நிறைய டான்ஸ் ஆடுற பாட்டு, ஸோ எல்லா ஃபைட்டும் பாட்டில் வைக்கலாம். இந்த மாதிரி கால்லாம் முன்னாடியே எடுக்கணும். இந்த படத்துல பார்த்தோன்னா எல்லா ஃபைட்டுமே பாட்டில் தான் வரும். ஸோ நிறைய விஷயம் முன்னாடியே எடுக்கணும். இதுக்கு மேல நான் ஒரு லைன் சொன்ன கூட எடுத்து சொல்லுவாங்க, படம் முடிச்சு கொடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லுவாங்க எனக்கு யாராவது கால் பண்ணி அப்படியே கூப்பிட்டாங்க. நீ கூப்பிட்டு தரீங்களா? இந்த கேண்டிடேட்டை நோட் பண்ணிக்கோங்க. உன் பேர் என்ன? சேதுராமலிங்கம். இருக்கா அவனுக்கு இருக்கடா. அவனுக்கு எங்க இருந்தா வரடி? டெல்லியா? நீலகிரி. நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர். இப்போ அட்ரஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. உங்ககிட்ட பேசுறது தேங்க்யூடா.
45 minutes கேள்வி கேட்டிருக்கீங்க. பாப்பா அங்க சவுத் சென்டர் பாப்பா தம்பி இந்த ஜாக்கெட் போட்டு இந்த தீவனுக்கு வந்திருக்கியப்பா, மழைனால போட்டு வந்தியா? ஆமா சார். உன் பேரு? தனுஷ். தனுஷ். சிம்பு. சின்ன பையன் அதை சொன்னப்பா. சொல்லுப்பா. ஆயிப்பா தனுஷ். என்ன பண்ற? என்ன சார்? என்ன பண்ற? நான் சிஏ இன்டர்மீடியட் வாவ். அதான் பண்ணிட்டே இருக்கேன், எப்போ முடியும்னு தெரியல. அப்படி சிஏ படிச்சாலே போதும், அதுக்கப்புறம் வளர்ந்தா நிறைய சம்பாதிச்சிருக்கேன். பொறுமையா பண்ணு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைக் இப்போ வந்து 92.7 இருந்து நான் கேட்டுட்டு இருக்கேன். அதனால தான் 92.7 முடிச்சிட்டேன். Sorry bro. அதனால தான் 92.7 முடிச்சிட்டேன். Yeah, correct. Very clever. You will get one more goodie bag. ஸோ லைக் நீங்க இவ்வளோ வருஷமா கேட் கீப் பண்றீங்க, ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏதாவது சொல்லுங்க சார். பாட்டில் தண்ணிலாம் ஓபன் பண்ணி ஒரு வாட்டி அவரே குடிச்சு கொடுப்பாரு. Thank you சந்தோஷ். சொல்லுங்க. இவ்வளோ வருஷமா நீங்க ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரி வச்சிருப்பீங்க கேட் கீப் பண்ணிட்டு, அது ஏதாவது இருந்தா சொல்லுங்க சார். யார்கிட்டயும் சொல்லாத ஒரு கதையை உங்ககிட்ட சொல்லணும். If you are okay with it. I'm not okay. Why will I share my secret also? No. Secret தான் சொல்லணுமா? கூச்சமா தான். Okay, something which is harmless, like Harmless what? Only if it is harmful, then I will keep secret. Harmless means already lot of place I would have told. தெரியல, நீ கம்பெனி கேட்கும் ஞாபகம் இல்லை, இந்த ஷோ நடுவில் ஏதாவது ஞாபகம் வந்து நான் சொல்றேன். சீக்கிரம். என்னப்பா? ஷோ முடிச்சு தனியாக வந்து கேட்குறியா? அந்த பையன் புரியல சார், பிடிக்கும். இந்த கேள்வி எனக்கு பிடிக்கல. ஆமா. Come on lady, what's your name? What's your name? Vijay Anjana. I am Abhirami. Yeah. So I just have one question. So you being as a person in the crowd, anyone would identify you as a funny person more than anything. And again, being funny all the time, did you have to actually like work towards being funny, or is it just your character? And following up on that, in any crowd for that matter, you never lose your mental energy on being funny, or I don't know, how is that like? Sometimes you don't funny. I mean, that's how you are. என்னோட வீட்டில் வந்து எங்கள் வீடு வந்து ஒரு காமெடி ஆஃப் எரர் வீடு. இந்த என்ன பண்ண சொல்றது, இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த கும்பலாங்கி நைட்ஸ்ல ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி இந்த பரத்வாஜர் ரிவ்யூ பண்ணிப்பார்ல, அந்த ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி தான். ஆளாளுக்கு ஒரு மூலையில ரொம்ப ரேண்டமாக நடந்துப்போம். சின்ன வயசுல எப்படி இருக்குன்னா அது ரொம்ப வியர்டா இருக்கும். எங்க அம்மா அந்த சூரிய கிரகணம் இருக்குல்ல, 3 நாளைக்கு வீட்டுக்கு கதவு ஜன்னலாம் மூடி வச்சிருவோம், திறக்கவே மாட்டாங்க. இல்லை சூரிய கதிர்கள் உங்களெல்லாம் கொண்டுருவோம். இல்லை நம்ம சொல்லி நிஜமாலே நாங்கள் இதெல்லாம் வீட்டில் வாழணும். ஸோ அந்த 3 நாளுமே எங்கள் வீட்டில் என்டர்டெய்னிங்காக இருக்கும். வெளில போகாமல் எங்களை என்டர்டெயின் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் அம்மா கொஞ்சம் பண்ணி, எங்கள் குடும்பமே கொஞ்சம் பண்ணி. ஸோ அதனால நான் ரொம்ப ட்ரை பண்ணி இல்லை, நான் இப்படி தான் இருந்தது. நான் சின்ன வயசுல அது வந்து ஏதோ மென்டலி நல்லா ஆஃப் நினைச்சேன். பட் ஆனால் போக போக தெரிஞ்சது ஓகே நல்ல காமெடி போல இருக்கு அப்படின்னு. ஆனால் சில நேரத்தில் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப யாரும் இறந்துருப்பாங்க. எங்கள் அம்மா போயிட்டாங்க, ஒரு இந்த தளபதி படத்தில் வந்து செத்துட்டா இப்போ சிரிக்கிறீங்க. ஆனால் அங்கே எனக்கு அம்மா பேச தருமா அப்படின்னு. ஸோ ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கோம். இல்லை உங்கள் மாப்பிள்ளை ரவுடி மாதிரி இருக்காரு அப்படின்ட்டாங்க. அதை அவங்க நினைச்சாங்க ஜோக்குன்னு. அது ஜோக்கே கிடையாது. ஆனால் நான் எடுத்து பிடிச்சிருக்கோம். ஸோ அதில் வீட்லேயே அப்படிதான் இருந்தோம். ஸோ யூ கான்ட் pretend to be somebody for long time. See, first time when I joined radio as a young boy doing this PG, எனக்கு வந்து என்னோட பாஸ் வந்து சரவணன் மீனாட்சி சீரியல்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்போ வந்து அவர் தான் வந்து என்னோட குருஜி. அவர் பேர் செந்தில், மிர்ச்சி செந்தில். அவர் வந்து நான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது அவர் சொன்னார், நீ ரேடியோவில் ஏமாற்றவே முடியாது, நீ நடிச்சா மாட்டிப்ப. எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக மனசில் பண்ணிடுச்சு. நம்ம நடிச்சா மாட்டி, யூ ஹாவ் டு பி த பர்சன் தட் யூ கான்ட் பிரிட்டெண்ட். இப்போ நிறைய நீங்கள் பார்க்குறீங்க அந்த ஸ்டேஜ்லலாம் பேசும்போது அந்த நடிகர்கள்லாம் வந்து அது ரியல். அவங்க தான் நான் இப்போ பேசுகிறேன் எல்லாரும் ஏமாத்துறேன்னு அவங்க பேசுகிறாங்க. பட் ஆனால் எல்லாரும் கண்டுபிடிச்சி அதை கலாய்க்கிறாங்க. யூ கான்ட் பிரிட்டெண்ட் டு பி. அது பண்ணாலும் ஒரு வாட்டி பண்ணலாம், 2 வாட்டி பண்ணலாம், தொடர்ந்து பண்ணிட்டு தான் மாட்டிப்பேன். சம்மர் ரியல் செல்ஃப் இருக்கும். ஸோ எனக்கு நான் இங்கே பேசுகிற மாதிரி தான் என் வீட்டில் பேசுவேன், வீட்டில் பேசுகிற மாதிரி தான் கமெண்ட்டியில் பேசுவேன். ஸோ அப்படி தான் நான் வந்து யோசிப்பேன். எனக்கு வேற எதுவும் தெரியல. ஐம் ஜஸ்ட் லைக் திஸ் ஃபார் லாங் டைம். ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக சீரியஸாக